வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகாக 3 சுடிதார் பார்க்க போகிறோம். 3மே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இது 3மே பூனம் செட்டு சுடிதார் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்கு வெத்தலை நெக்கு மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லோ நெக்கு நான் கட் பண்ணலை, ஒரு 5 இன்ச்சுக்கு தான் கட் பண்ணுறேன். ஏன்னா காலேஜுக்கு போகிற பொண்ணுன்றதுனால நம்ம லோ நெக்கு போட முடியாது. அதனால் வெறும் 5 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே நம்ம கஷ்டமாக தைக்கிறது என்னென்னா பூனம் ட்ரெஸ் சுடிதார் தான். இப்போ 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 சுடிதாருமே ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ண பாருங்கள். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் சமையலும் நம்ம சேனல் தான். திண்டுக்கல் சமையலில் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது நம்ம வீட்டு தோட்டம் எப்படி பண்ணலான்றதும் சொல்லி சொல்லியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நேராக அடிச்சுட்டு அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போய் வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் காப்பு விடுங்க, ரொம்ப விட வேணாம். கேன்வஸே இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணலாம் இந்த டிசைனு. நிப்பாட்டிட்டு இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேராக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்னரும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைக்கலாம். கரெக்டாக 2 கார்னரும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி எட்ஜ்லேயே தையல் போடலாம். லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது, எட்ஜ்லேயே தான் போடணும். லைனிங் கிளாத் தெரியக்கூடாது. ரெண்டாவது நமக்கு சுடிதார் மெட்டீரியலும் அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதனால் கரெக்டாக வச்சு எட்ஜ்லேயே போடுங்க. இப்போ கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு பாசேப்பில் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். நல்லா லைனிங் கிளாத் தெரியாத அளவுக்கு ஒரு எட்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை ஃபுல்லாக லைனிங் வச்சுக்கலாம். இது ஃபேண்ட்டு கிளாத்தில் ஃபுல்லாக லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேண்ட்டு கிளாத்தில் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். எல்லோ கலர் ஃபேண்ட்டு சால் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரஃப் யூஸ் போகிற ட்ரெஸ் தான். நல்லா அதாவது மெட்டீரியல் நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப கம்மி தான் சொன்னாங்க. செட்டாக அப்படியே 6-7 ட்ரெஸ்ஸு மொத்தமாக ஆன்லைனில் வாங்கினேன்னு சொன்னாங்க. கீழே வரைக்கும் பைப்பிங் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு இன்ச்சு கீழே இறக்கி வச்சு பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வளைவாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் ஒரே மாதிரி அழகாக கொடுத்துட்டு வாங்க. பைப்பிங் பள்ளத்திலே கொடுங்க. நம்ம பைப்பிங் மேலே தையல் போட்டுட்டா அதை பிரிச்சுடுங்க, பிரிச்சுட்டு தைங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ கீழேருந்து கொடுக்கலாம்.
இப்போ கீழே இருந்துட்டு நம்ம அந்த மேலே வரைக்கும் நம்ம சொல்கிற வரைக்கும் ஃபுல்லாக தைச்சிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ரெடிமேடில் வாங்கின மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கீழே ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நூலெல்லாம் வந்து அப்பக்கப்போ எடுத்து விட்ருங்க. நம்ம வந்து ப்ளைனாக இருக்க பக்கம் அந்த எல்லோ கலரில் தர்மோக்கோல் பால் வச்சு அதை கட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவாக பண்ணி எடுத்துக்கலாம். பூ இருக்கிற பக்கம் செய்ய வேணாம், ப்ளைனாக இருக்குது இல்லையா, அதை மட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்குக்கு மட்டும்தான் நம்ம கைக்கெலாம் கொடுக்கல, கைக்கு பார்டரோடு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 இன்ச் அளவு உள்ள பீஸ் எடுத்து 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பைப்பிங் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. இப்போ நல்லா டைட்டாக தைச்சிட்டு இப்போ வந்து மறுபடியும் அப்படி தர்மோக்கோல் பால் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். கீழேருந்து கொடுங்க. உங்களுக்கு எந்த பக்கம், அதாவது மேலேருந்து வசதியாக இருக்கும்னா மேலேருந்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா கீழேருந்து கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இது அப்படியே நம்ம பைப்பிங்கில் வச்சு தைக்க முடியாது. கரெக்டாக வந்து அந்த நூல் சுற்றிருக்கோம் இல்லையா, அந்த இது வந்து பைப்பிங்கில் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தனியாக அந்த மெட்டீரியல் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. கையில் பெரிய ஊசி வச்சுட்டு அதெல்லாம் சமமாக எடுத்து விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி நல்லா அந்த பிசுறெல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு தைச்சிட்டு வரலாம். இப்போ மேலே வரைக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பைப்பிங் மேலே வச்சு நம்ம தைச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பைப்பிங்கும் நம்ம வச்சுட்டு சேர்த்து வச்சு தைக்க கஷ்டமாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் தைச்சிடுவீங்க. நல்லா ஒட்டி வச்சு தைச்சிட்டு வரலாம். பைப்பிங் இதில் நம்ம 2 தையல் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு பிரியாமல் இருக்கும். நல்லா அமர்த்தி பிடிச்சிக்கோங்க. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அமுத்தி பிடிச்சிட்டு தைச்சிட்டு வாங்க. இப்போ அப்படியே ரிட்டன் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் அதோட ஃபேண்ட்டு சாலும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாட்டு டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். நம்ம ரெடிமேடில் வாங்குற மாதிரி ரொம்பவே அழகான ஒரு ட்ரெஸ்ஸுங்க. கீழே இது பார்டரு,
இது நெக்குக்கு கைக்கு ஃபுல்லாக பைப்பிங் வச்சுட்டு கைக்கும் பார்டர் வந்திருக்கு. நாட்டும் நம்ம வந்து இந்த மெட்டீரியல்லே நான் நாட்டும் தைச்சிருக்கேன். நாட்டு டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும், அப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வச்சு லைனிங் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கழுத்து கட் பண்ணலை, சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கேன்வாஸில் வந்து கழுத்து கட் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 4.5 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சு மேலே 1/2 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. சுற்றிலும் 1 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சு தான் வரணும். மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேண்ட் கிளாத்தில் வச்சு நான் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கங்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஓரத்தில் மடித்து தையல் போட்டுக்கலாம். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு அந்த கேன்வாஸ் எட்ஜ்லேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. இந்த மாதிரி ஓடு தையல் போட்டுட்டா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை பிரித்து விட்டுக்கலாம். ஏன்னா 2 தையல் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால ஃபுல்லாகவே ஓடு தையலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம அந்த ஓடு தையலை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் பக்கம் வச்சுட்டு உள் பக்கமாக வச்சுட்டு கரெக்டாக ஊசி குத்தி விட்டுருங்க. குண்டூசி அப்படி இல்லைன்னா ஹெம்மிங் ஊசி எது இருக்குதோ குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டுட்டு இப்போ கேன்வாஸில் தையல் போடாமல் கேன்வாஸ் விட்டுட்டு அந்த மெட்டீரியலில் மட்டும் தையல் போட்டுவாங்க. இப்போ மெட்டீரியலில் மட்டும் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ரெண்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஊசிலாம் எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக அதாவது அகண்டு போகாது கேன்வாஸை. அதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நல்லா அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி எட்ஜிலே தையல் போடலாம். கரெக்டாக திருப்பி விடுங்க.
இப்போ எஜ்ஜிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக போட்டுவாங்க. வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே ஃபுல்லாக வச்சு தையல் போட்டுக்கலாம். நமக்கு வந்து அந்த அடியில் இருக்க லைனிங் வந்து சுத்தமாக தெரியக்கூடாது. இப்போ ஃபுல்லாகவே போட்டாச்சுங்க. போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஓரத்தில் தையல் போட்டுட்டு அந்த வந்து ஓடு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை பிரித்து எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் தைச்சிட்டு நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ ஓடு தையலெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். நூலெல்லாம் பிக்கப்பை கட் பண்ணிடுங்க. அப்போ தான் ட்ரெஸ்ஸும் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஓடு தையலும் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பட்டன் செஞ்சு வச்சிடலாம். நம்ம வந்து டாப்ஸ் கலரில் பட்டன் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இது அலுமினியம் பட்டனு. ஒரு 3-4 உங்கள் விருப்பம் போல் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து நான் சேர்த்து வைக்க மாட்டேன். இதை மட்டும் வச்சு சும்மா அப்படியே தைச்சி விட்ருவேன். அதுவே அழகாக இருக்கும். நம்ம வாஷிங் மிஷினில் போட்டாலும் உங்களுக்கு பட்டன் தனியாக வராது. சும்மா அப்படியே வச்சு நம்ம சுற்றிலும் தைச்சி விட்டோம்னா போதும். நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. ஏன்னா நம்ம பட்டன் கடையில் வாங்க தேவையில்லை, இதுவே போதும். பாருங்கள், கீழே பார்ட்ரு, கைக்கு பார்ட்ரு, பிளெயின் டாப்ஸ் தான். ஆனால் வந்து நம்ம ஃபேண்ட்லேருந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதான் ஃபேண்ட்டு சாலு. அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இது பூனை மெட்டீரியல் தான். நெக்கோட ஒயர் 5 இன்ச்சு, அகலம் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்மளும் வெத்தலை நெக்கு மாதிரி லைட்டாக ரவுண்டு கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்ருக்கேன். இப்போ அப்படியே லைனிங் கிளாத் மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டு திருப்பிக்குங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ திருப்பிட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபேண்ட் கிளாத்தில் நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். அந்த சென்டரில் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ உருட்டி தைச்சிடலாம்.
இப்போ கேன்வாஸ் வச்சுக்கோங்க. நான் வரைகிற மாதிரி நெக்கு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 1 இன்ச்சு அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சைடு மட்டும் டிசைன் வர மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஃபேண்ட் கிளாத்தில் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அயன் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து சேம் கலர்லேயே பைப்பிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஃபுல்லாக 2 பக்கம் 4 பக்கமும் அப்படியே கீழே மேலெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியில் நம்ம வந்து பைப்பிங் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம நெக்கில் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால். இப்போ இதையும் நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு பைப்பிங் வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது வந்து பைப்பிங் வச்சுக்கலாம். இதுக்கும் 2 பக்கம் பைப்பிங் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நெக் அதாவது வந்து சுடிதாரில் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்ல. இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதில் ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம், அதனால். இப்போ வந்து நம்ம பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிடலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ சேம் அதே இன்னொரு பீஸ் பக்கத்து இந்த சைடு உள்ள பீஸும் வச்சு தையல் போட்டுக்கோங்க. அந்த பிசுரெல்லாம் மறைச்சி அப்படியே தையல் போட்டுக்கலாம். அளவுகள் வந்து ஒரே மாதிரி வச்சு தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப அழகாக அந்த சுடிதார் முடிஞ்சிச்சு. இது வந்து நல்ல காப்பி கலரு, நல்ல ஒரு மல்டி கலர் மாதிரி பேண்ட்டும் சாலும். ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சாச்சுங்க. வேலை முடிஞ்சு பாருங்கள். இப்போ செட்டாக வச்சு காமிக்கிறேன். சாலு, டாப்பு, பேண்ட்டு. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது 3 ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.